ஹலோ, மத்தாப்பு சுந்தரம் பிஏ பேசுறேன். உன் பாஸ் அந்த அயோக்கியம் சுந்தரம் இருக்கானா? அந்த அயோக்கியம் இருக்கான். யோ, நீ யாரியா? முதல்ல என்கிட்ட சொல்லு. இன்னைக்கு நைட் அவன் வீட்டுல ஒரு கொலை விழுக போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன என்னது? இந்தாங்க. யார் பேசுறது? நான் தான்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் கொடுக்க போற நீதிபதி. ஏய், நீ யாரு? என்ன விஷயம்? மரண ஓலாஞ்சனை மறந்துட்டியா? அதோட முதல் கட்டம் தான் இன்னைக்கு ஆரம்பமாக போகுது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் குடும்பத்துல ஒருத்தரை கொலை செய்ய போறேன். முடிஞ்சா காப்பாத்திக்க. தட்ட கொடுப்பா. பெரிய ஐயா கிட்ட இருந்து போன் வந்திருக்குங்க. இப்போ ஹலோ, அப்பாவா? டேய், அந்த கொலைகாரன் போன் பண்ணா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம வீட்டுல யாரையாவது ஒருத்தர் கொலை பண்ண போறானா. ஜாக்கிரதை. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன கொலை செய்யறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும். அதெல்லாம் இருக்குடா, நீ ஜாக்கிரதையாரு. அங்க வந்துட போறான் அந்த பையன். எங்க வரட்டும், அவனை சிமெண்டோட சிமெண்டா கலந்து செவுத்தை எழுப்பிடுறேன். ஹலோ, வாரிய தலைவர் லிங்கேசன் பேசுறேன். டேய் டேய், ஜாக்கிரதையா பேசுறா. எவ்வளவு மரியாதை பேசுற? டேய் முண்டம், உங்க அப்பன் பேசுறேன்டா. அப்பாவா? சாரிப்பா, என்ன விஷயம்? டேய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம குடும்பத்துல யாரையாவது ஒருத்தர் கொலை பண்ண போறதா அந்த கொலைகாரன் போன் பண்ணிருக்கான்டா. ஐயோ அப்பா, எப்பா நம்ம குடும்பத்துல யாருன்னு சொன்னானா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஓ, போன கீழே வச்சிருக்கா. எப்பா நம்ம வீட்டுல யாரும் சொன்னானா? ஐயோ, சொல்லலையேடா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? முதல்ல தெரிஞ்சாலாவது நான் முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருந்திருப்பேன். இப்ப என்ன பண்றது? ஹலோ, 100 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் தான் முருகேசன் பேசுறேன். டேய் முருகேசா, அந்த கொலைகாரன் இப்ப போன் பண்ணா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கொலை பண்ண போறானா. செய்யறவன் எப்பவுமே சொல்லிட்டு இருக்க மாட்டான். டேய் டேய், நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருடா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இங்க வந்தானா அவனை இங்கேயே ஜலசமாதி பண்ணிடுறேன். வஜ்ரவேலு, வஜ்ரவேலு சார், யார் வந்திருக்குதுன்னு கேளு. யாருங்க? டெப்டி கமிஷனர் நீதிமாணிக்கம். டெப்டி கமிஷனரா? இனிமே நமக்கு கவலையே இல்ல. அப்படியா? வர சொல். எங்க வந்த? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. கொலை பண்றதுக்கு மகனை கொல்ல பக்கமா அனுப்பிச்சிட்டு அப்பன் காவலுக்கு வாசல் பக்கம் வந்திருக்கீங்களா? எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. உனக்கு தேவையோ இல்லையோ, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. கடமை? உங்க கடமைய வீட்டுக்கு வெளியே வச்சுக்கீங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். டேய், இவரை வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்து. சார் போயிருங்க சார். சார் சார், அப்பா சார், நானும் வெளியே போயிட்டுமா? பயமா இருக்கு. கதவை சாத்துடா. சரி. டேய், நீ உள்ள இருந்துகிட்டு கதவை சாத்து. ஐயோ, இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கறது பெரிய தொல்லையா இருக்கு. உயிரை வாங்குறான். சாத்திட்டேன். மேல வா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பாதுகாப்பா? ஆமா சார். முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவன் வந்து உங்களை கொண்டுட போறான். ஐயோ, கொலைகாரன். எங்க சார் உங்க தலைவரை காணோம்? இங்கதான் இருப்பாரு, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. என்ன சார் இதுக்குள்ள தேடுறீங்க? எங்க தலைவர் இருக்காரு, புகழ் விழ முடியாத இடத்துல எல்லாம் பூந்துருவார். சார், என்ன சார் இதுக்கும் கீழே இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லையா, சில்லறை விழுந்துருச்சு. இங்க எதுக்கே வந்த? உங்க உயிருக்கு ஆபத்துன்னு உங்க அப்பா போலீஸ் அனுப்பிச்சாரு. நான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். ஆமையா? யோ, யாரு வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லு. உங்க அப்பா வந்தா விட்டுறியா? உங்க அண்ணன் வந்தா விட்டுறியா? உங்க சின்ன வீடு வந்தா விட்டுறியா? சின்ன வீடு வேஷத்துல கொலகாரம் வந்தா அட விட்டுறியா? சரி. என்னையா, யாரையும் விடாத, என்னையே குழப்பிட்டியே. நீங்க என்னைக்கு குழம்பாம இருந்தீங்க சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க, உங்களே அவர் குழப்பிடுவார். ஐயோ, அப்படியா? ஆமா, அப்படியாவா? இன்னைக்கு மந்திரி சபையில குழப்பம் இருக்க, அதுக்கு காரணமே இவர்தான்.
our boss is dead. ஹலோ. மத்தாப்பு சுந்தரத்தோட மகன் முருகேச நீச்சல் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மூச்சடைச்சு இறந்து போயிட்டார் சார். மூச்சடைச்சு இறந்து போயிட்டாரா? உன் மகன் முருகேசன் மூச்செடுத்து செத்து போயிட்டதா போலீஸ்காரங்க சொன்னாங்களே, அது உண்மை இல்ல. தண்ணிக்குள்ள அவன் மூச்சை நிறுத்தினதே நான் தான். அடுத்த மூச்சு எப்ப நிக்கும்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் மூச்சு விட்டுக்க.